Hello, welcome to Learn Max Easier. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போது கிளாஸ் 10th NCERT CBSE ல quadratic equation exercise number 2. So 4.2 solve பண்ண போறோம். இதுக்கு முன்னாடி 4.1 வரைக்கும் நம்ம எல்லாமே செப்பரேட் வீடியோவா போட்டிருக்கோம் அண்ட் எல்லாமே பிளேலிஸ்ட்ல இருக்கு. ஐகார்ட்லயும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஒரு quadratic equation எப்படி உருவாக்கணும், அதை எப்படி சால்வ் பண்ணணுங்கிறத டீட்டெயிலாக நம்ம பார்த்துருப்போம். சரியா? So, இப்போ find the roots of the quadratic equation by factorization. Okay, by factorization. So, நம்ம இதே கான்செப்ட் எங்க யூஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னா சாப்டர் 2 பாலினாமியல்ஸ்ல யூஸ் பண்ணியிருப்போம். ஓகே, ஃபேக்டரைசேஷன் ஆஃப் குவாட்ராட்டிக் பாலினாமியல் 9th ல இருந்தே படிச்சுட்டு வரோம். ஓகே, ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ சொல்யூஷன் எக்ஸ் ஸ்கொயர். இது ரொம்ப கஷ்டமெல்லாம் இருக்க போறது இல்லை, நம்ம ஆல்ரெடி நிறைய தடவை படிச்சுட்டோம். 9th ல படிச்சுட்டோம், இங்கே திருப்பி 10th ல சாப்டர் 2ல படிச்சுட்டோம். இப்போ இங்கே திருப்பி இதை அப்ளை பண்ண போறோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x மைனஸ் 10 ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த மிடில் டேர்ம் 3x ஸ்பிளிட் இன்டூ 2 டேர்ம்ஸாக பண்ணணும். எப்படி பண்ணணும் அப்படின்னா இட் மஸ்ட் சாட்டிஸ்ஃபை 2 ரூல், ப்ராடக்ட் அண்ட் சம். ப்ராடக்ட் எதுக்கு ஈக்குவலா இருக்கணும்னா a இன்டூ சி. ஜெனரல் ஃபார்ம் என்னது, ax ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் c ஈக்குவல் டு 0. ஸோ ப்ராடக்ட் எதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா a இன்டூ சி. a என்னது இங்கே 1, c என்னது மைனஸ் 10. அப்போ 1 இன்டூ மைனஸ் 10 இஸ் மைனஸ் 10 ப்ராடக்ட். சம் என்னது அப்படின்னா நடுவில் இருக்கிற b டேர்ம். ஓகே, ஸோ அப்போ இங்கே b என்னது மைனஸ் 3. சம் இஸ் மைனஸ் 3. சரி, எந்த ரெண்டு நம்பரை ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணா 10 வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். எந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா 10 வரும்? 1 இன்டூ 10, 2 இன்டூ 5. வேற எதுவும் வருமா? வராது. ஓகே, சரி, இப்போ 1 இன்டூ 10 10 வந்துருச்சு. 1ஐயும் 10ஐ ஏதோ ஆட் பண்ணாலோ சப்ராக்ட் பண்ணாலும் எனக்கு என்ன வரணும், மைனஸ் 3 வரணும். வருதா? 1ஐயும் 10ஐயும் ஆட் பண்ணா 11, சப்ராக்ட் பண்ண 9. எதுவுமே என்ன வரல, 3 வரல. சரியா? இப்போ அடுத்து 2க்கு வரேன். 2ஐயும் 5ஐயும் சப்ராக்ட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும், 3 கிடைக்கும். கரெக்டா? ஸோ அப்போ எனக்கு ப்ராடக்ட் 10ஐயும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது, சம் 3யும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. சைன் எல்லாம் விட்டுருங்க, சைன்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். சரியா? ஸோ அப்போ ரெண்டு நம்பர் என்னது, 2 இன்டூ 5, அது 2 நம்பர்ஸ். ஓகே, சரி, இப்போ ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். சைனுக்கு அடுத்து நெகட்டிவ்ல இருக்கு. ப்ராடக்ட் நெகட்டிவ்ல இருக்குன்னா இந்த ரெண்டு நம்பர்ல ஏதாச்சும் ஒரு நம்பர் தான் என்னவா இருக்கணும், நெகட்டிவ்ல இருக்கணும். ப்ராடக்ட் நெகட்டிவ்ல இருக்குன்னா என்னது, இந்த ரெண்டு நம்பர்ல ஏதாச்சும் ஒரு நம்பர் தான் நெகட்டிவா இருக்கணும். நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, சரி, ஒரு நம்பர் தான் நெகட்டிவ். அது எந்த நம்பர், பெரிய நம்பரா சின்ன நம்பரா, பிகர் நம்பரா ஸ்மாலர் நம்பரான்னு பார்க்கறது என்ன பண்ணணும், சம்ம செக் பண்ணணும். சம்ல என்ன இருக்கு, மைனஸ். எப்ப நம்ம சம்முக்கு மைனஸ் போடுவோம், கிரேட்டர் நம்பருக்கு நெகட்டிவ் இருந்தா மட்டும்தான் சம்முல நெகட்டிவ் வரும். ஸோ அப்போ ஒரே ஒரு நம்பர் தான் நெகட்டிவ் போடணும். அது எந்த நம்பர்னு செக் பண்றதுக்காக நம்ம சம் பார்க்கணும். சம் எப்படி இருக்கு, மைனஸ் இருக்கு. அப்ப பெரிய நம்பருக்கு தான் நம்ம நெகட்டிவ் போடணும். இப்ப நம்ம என்ன நம்பர் எடுத்திருக்கோம், 2, 5. இதுல எது பெருசு, 5. ஓகே, ஸோ அப்ப அந்த 5க்கு என்னது, நெகட்டிவ் சைன் போடணும். ஓகே, சரி, இப்ப நான் பிரிச்சுட்டேன். எக்ஸ் ஸ்கொயர் 1 minute, x square minus 3x minus 10 equal to 0. ஓகே, ஸோ அப்போ x square, இந்த மைனஸ் 3x தான் எப்படி ஸ்பிளிட் பண்ணியிருக்கேன், மைனஸ் 5 and 2. அப்போ மைனஸ் 5x. ஓகே, இந்த எக்ஸ் டேர்ம் தான் என்ன பண்றேன், ஸ்பிளிட் பண்றேன். பிளஸ் 2x மைனஸ் 10 ஈக்குவல் டு 0. இதை மட்டும்தான் என்ன பண்ணியிருக்கேன், ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். பாக்கி எல்லாமே என்னது, ஆஸ் இட் இஸ் அப்படியே எழுதியிருக்கேன். இப்போ இதை காமன் எடுக்க போறேன். ஃபர்ஸ்ட்ல ரெண்டு டேர்ம்ல என்ன காமனா இருக்கு, இங்கேயும் எக்ஸ் காமன், இங்கேயும் எக்ஸ் காமன். எக்ஸ் ஸ்கொயர்ல 2 எக்ஸ் இருக்குல்ல, அப்போ ஒரு எக்ஸ் காமன். அப்போ வெளியே எடுத்துட்டேன்னு எனக்கு என்ன வரும், 2 எக்ஸ்ல ஒரு எக்ஸ் போயிடுச்சுன்னா எக்ஸ், மைனஸ் 5xல எக்ஸ் போயிடுச்சுன்னா 5, பிளஸ் இங்க என்ன காமன், இது ரெண்டத்துல இட் இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 2. இதுவும் மல்டிபிள் ஆஃப் 2, இதுவும் என்னது மல்டிபிள் ஆஃப் 2.
அப்போ 2 காமன் எடுத்தா என்ன வந்துடும் எக்ஸ் மைனஸ் 5 ஈக்குவல் டு 0. இப்படி பண்றப்ப இந்த ரெண்டு நம்பரும் சேமா வரணும். ஓகே, வந்துச்சுன்னா நம்ம பண்ணிக்கிறது கரெக்ட், இல்லாட்டி எங்கேயோ தப்பு பண்றோம்னு அர்த்தம். ஓகே, ஜஸ்ட் அ க்ளூ. இப்போ இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். இந்த ரெண்டு டேர்ம்ல என்ன காமனா இருக்கு? எக்ஸ் மைனஸ் 5, எக்ஸ் மைனஸ் 5 காமனா இருக்கு, வெளியே எடுத்துறேன். அப்போ பாக்கி உள்ள என்ன இருக்கு? இந்த டேர்ம்ல எக்ஸ் மட்டும் இருக்கு, எக்ஸ் பிளஸ் இந்த டேர்ம்ல என்ன இருக்கு? 2 இருக்கு. ஓகே, ஸோ அப்போ 2 எக்ஸ் பிளஸ் 2 சரியா ஈக்குவல் டு 0. ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணி 0 வருது அப்படின்னா ஏதாச்சும் ஒரு நம்பர் என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். ஓகே, ஸோ அப்போ எக்ஸ் மைனஸ் 5 ஈக்குவல் டு 0வா இருக்கலாம், இல்லாட்டி என்ன பண்ணலாம்? எக்ஸ் பிளஸ் 2 0வா இருக்கலாம். ஓகே, இப்போ எக்ஸ் மைனஸ் 5 0வா இருந்தால் எக்ஸ் ஈக்குவல் டு என்னது? 5. எக்ஸ் பிளஸ் 2 0வா இருந்தால் எக்ஸ் ஈக்குவல் டு minus 2. அப்ப therefore the roots of the given quadratic equation are 5 and minus 2. ரெண்டு quadratic equation ரெண்டு roots என்னது? 5 and minus 2. These are the roots of the given quadratic equation. இந்த சம் உங்களுக்கு புரியலங்கிற பட்சத்துல நம்ம சேனல் பிளேலிஸ்ட் பாலினாமியல்ஸ் பிளேலிஸ்ட் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, பாலினாமியல்ஸ் அங்க இந்த இதை வந்து டீடைல்டா பேசியிருப்போம். இந்த லெசன்ல புதுசா நம்ம பார்க்க போற குவாட்ராட்டிக் ஃபார்முலா ரொம்ப டீடைலா பார்ப்போம். ஓகே, ஸோ இது வந்து நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லியிருக்கேன். உங்களுக்கு புரியலங்கிற பட்சத்துல நீங்க அங்க பாலினாமியல்ஸ் போய் நீங்க பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் ஸ்டே டியூன் வித் லேர்ன் மேக்ஸ் ஈஸியர் ஃபார் ஃபர்தர் வீடியோஸ். தேங்க்யூ.